அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆனி மாத தசமி திதி சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆனி மாத தசமி திதியானது பொதுவாக ஆனி மாதத்தில் வரும் 10வது நாளை குறிக்கிறது. இந்த திதி இந்து மதத்தில் தசமி திதிக்குரிய தெய்வங்களை வழிபடுவது வழக்கத்தில் இருக்கிறது. ஆனி மாதத்தில் வரும் தசமி திதியானது பொதுவாக எல்லா வகையான முக்கியத்துவம் வாய்ந்தவையாகவே இருக்கிறது. இந்த தசமி திதி முக்கியமாக 10வது திதியாக இருக்கிறது. இந்த நாளில் விரதங்கள், பூஜைகள் மற்றும் தான தர்மங்கள் செய்வது புண்ணியமாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. தசமி திதியில் விஷ்ணு பகவான், துர்க்கையம்மன் போன்ற தெய்வங்களை வழிபடுவது சிறந்தவையாகவே பார்க்கப்படுகிறது. தசமி திதியானது ஒவ்வொரு வெற்றியை குறிக்கும் புண்ணியமான திதி. இந்த விஜயதசமி என்றும் கொண்டாடுவார்கள். இந்த தசமி திதியில் தசமி திதிக்குரிய சுப காரியங்களுக்கும் மத சடங்குகளுக்கும் ஏற்ற நாளாகும். இது பாவங்களை நீக்கும் திதியாகவும் கருதப்படுகிறது. தசமி திதியில் செய்யும் செயல்கள் வெற்றிகரமாக முடியும் என்பது முக்கியமாகும். தசமி திதியில் திருமணம், கிரகப்பிரவேசம், சுபகாரியங்கள் மற்றும் போன்றவை அனைத்தும் செய்யலாம். மதம் சம்பந்தமான சடங்குகள், பூஜைகள், தர்ம காரியங்களை செய்ய உகந்த நாளாகவே இருக்கிறது. இந்த திதியில் கங்கை நதியில் நீராடினால் பாவங்கள் நீங்கும் என நம்பப்படுகிறது. தசமி திதி வெற்றியை தரும் திதியாகவே இருக்கிறது. இயந்திரம் சம்பந்தமான காரியங்களை கண்டிப்பாக தொடங்கலாம். இந்த தசமி நாட்களில் தசமி நாள் நவமி திதிக்கு அடுத்த நாள் வரும் திதியாகும். இது 2 திதிகள் வகைப்படுகிறது. தசமி திதியானது 2 வகைப்படுகிறது. சுக்லபட்ச தசமி, வளர்பிறை மற்றும் கிருஷ்ணபட்ச தசமி என கூறப்படுகிறது. குறிப்பாக தசமி திதியுடன் கூடிய தொடர்புடைய தூண்டுதல் தகவல் நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். தசமி திதியானது முக்கியத்துவங்களில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாகவே இருக்கிறது. தசமி திதி தசரா தசமி என்றும் பாவகர தசமி என்றும் கூறப்படுகிறது. தசமி என்று கண்டிப்பாக சேதுவில் நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்பது விதியாக இருக்கிறது. அமாவாசைக்கு பின் வரும் தசமி திதி தசரா தசமி என்று பாவகர தசமி என்றும் கூறப்படுகிறது. இந்த நாள்தான் இலங்கை வேந்தன் ராவணனை கொன்ற பாவம் நீங்க ஸ்ரீ ராமபிரான் மணலில் லிங்க பிரதிஷ்டை செய்து சேதுக்கரையில் வழிபட்டார் என ஸ்ரீ காந்தம் என்னும் நூல் கூறுகிறது. சுக்லபட்ச தசமி திதியானது 10 வித பாவங்களை போக்கும் என பழம்பெரும் நூல்கள் கூறுகிறது. அந்த திதியில் கண்டிப்பாக ஏரி, குளம், குட்டைகளில் நீராடினால் அன்று ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்திலும் கோயிலுக்குள் இருக்கும் புனித நீர்நிலைகளும் நீராடினால் பாவங்கள் நீங்கி அளவற்ற புண்ணியம் கிட்டும் என நம்பப்படுகிறது. வாக்கினால் செய்வது நாக்கு, அதாவது வாக்கினால் செய்வது நாக்கு, சரீரத்தால் செய்வது 3, மனதால் இழைப்பது 3 ஆக இந்த 10 பாவங்களும் தெரிந்தோ தெரியாமலோ செய்தால் இவைகளை போக்கிக் கொள்ள இந்த பாவகர தசமி உதவுகிறது. கடுஞ்சொல், உண்மையில்லாத பேச்சு, அவதூறான பேசுவது, அறிவுக்கு பொருந்தாமல் ஏடாகுடமாக இருப்பது, நமக்கு கொடுக்கப்படாத பொருட்கள் நாம் எடுத்துக்கொள்வது, அநியாயமாக பிறரை துன்புறுத்துவது, பிறர் மனைவிக்கு ஆசைப்படுவது, மற்றவர்கள் பொருட்களை அடைய திட்டமிடுவது, மனதில் கெட்ட எண்ணங்களை நினைத்தல், பிற பொருட்களிடம் மனிதர்களிடம் பொய்யான ஆசை கொள்ளுதல், இந்த 10 பாவங்களும் குறிப்பிட்ட புண்ணிய காலமான ஆனி மாத அமாவாசைக்கு பின் வரும் தசமி என்று சேதுவில் நீராடினால் கண்டிப்பாக அது அனைத்தும் கொடிய பாவங்களும் நீங்கும் என்பது விதியாகும். ராமேஸ்வரம் செல்வது என்பது எல்லோராலும் முடியாத காரியம். எனவே அந்த புண்ணிய காலத்தில் நீங்கள் வசிக்கும் ஊரின் அருகாமையில் உள்ள புனித நதியிலோ ஆற்றிலோ குளத்திலோ கண்டிப்பாக நீராடி உங்களுடைய பாவங்களை போக்கிக் கொள்ளலாம். ஆற்றிலும் நதியிலும் நீர் இல்லாது போனாலும் சிவபெருமானையும் விஷ்ணு பெருமானையும் மனதில் நினைத்து இனிமேல் பாவங்கள் செய்ய மாட்டேன் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி வீட்டில் குளித்தாலும் பாவங்கள் நீங்கும் என்பது சாஸ்திரம் கூறுகிறது. இந்த புண்ணிய நாளில்தான் கங்கா தேவி தேவலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு வந்தாள் என்னும் புராணங்கள் கூறுகிறது. அன்று கங்கா தேவியை நினைத்து நீராடினாலும் நம்முடைய பாவங்கள் நீங்கும் என ஞானங்கள் கூறப்படுகிறது. ஆனி மாச அமாவாசைக்கு பின் பிரதமையிலிருந்து தசமி வரை கங்கை நதியில் நீராடினால் பாவங்களை நீங்கி அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிட்டும் என கூறப்படுகிறது. அஸ்வமேதம் யாகம் என்றால் அஸ்வமேத யாகம் என்னவென்றால், அதாவது நாளை இறக்க போகிறார்கள் என நம்முடைய விதி முடிந்தாலும் அஸ்வமேத யாகம் செய்தால் உங்களுடைய உயிர் காப்பாற்றப்படும் என்பது நம்பிக்கையாகும். இந்த நாள் முன்னோர்களுக்கு பிதிர் பூஜை செய்வது போற்றப்படுகிறது. ஏழைகளுக்கு வஸ்திரதானம், அன்னதானம் செய்தல் கூடுதல் புண்ணியம் கிடைப்பதுடன் குடும்பத்தில் சுபிட்சம் நிறைந்து காணப்படும் என்பது வேத நூல்கள் கூறுகிறது.
இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.